சர்க்கரையை குறைக்க உதவும் டாப் 10 பொரியலுக்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் என்னென்ன? சாப்பாடை மட்டும் என்னால கட்டுப்படுத்த முடியாது, வேற எது வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வர்ற பல பேஷண்ட்டுக்கு நாங்க என்ன மாதிரி மனமாற்றம் செய்கிறோம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நீங்களும் தெரிஞ்சுக்க போறீங்க. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான சாப்பாட்டு வீடியோ இது. அதனால வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்க யூடியூப் சேனல் மூலமா கிடைக்கிற எல்லா பணத்தையும் ஏழை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகள் மருத்துவமனைக்கு வந்து சர்க்கரைக்கு வைத்தியம் பண்றப்ப உணவு கட்டுப்பாட்டை பத்தி பேசுறப்ப சொல்லக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா? சார், நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இப்ப கடவுள் புண்ணியத்துல எல்லாமே வந்துருச்சு, ஆனா சர்க்கரை வந்து என்னை சாப்பிட விடாம தடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கண்ணீர் விட்டெல்லாம் அழுதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அவங்கள்ட்ட நாங்க சொல்றதெல்லாம், நீங்க எதை வேணாலும் சாப்பிடலாம், உங்க மனசுக்கு எது பிடிக்குதோ எல்லாமே சாப்பிடுங்க, ஆனா எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத மட்டும் நாங்களும் சர்க்கரையும் தீர்மானிக்குது, அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி சொல்றப்ப ஒரு குழப்பமா எங்களை பார்ப்பாங்க. அப்புறம் நானும் எங்க டயட்டீசியன் சொல்ற விளக்கத்தை பார்த்து அவங்க ஒரு தெளிவுக்கு வந்துருவாங்க. இந்த மெத்தடை எங்க ஹாஸ்பிட்டல்ல பல வருஷமா ஃபாலோ பண்றோம். இதை நாங்க பேஷண்ட்டுக்கு சொல்லி கொடுத்த உடனே அவங்க அதே மெத்தடை வீட்லயும் போய் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணிட்டு அடுத்தடுத்து வர்றப்ப அவங்களுடைய சர்க்கரை அளவும் கட்டுப்பாட்டுல வந்துடும். அவங்களுக்கும் எல்லாம் சாப்பிட்ட திருப்தியும் கிடைச்சிரும். ஒரு சுகர் பேஷண்ட் என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை வச்சு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியோ கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம தமிழ்நாட்டோட உணவு முறையை பார்த்தோம்னா, காலையில ஒரு 4 இட்லி அல்லது ஒரு 4 தோசை அல்லது பொங்கல் அல்லது பூரி, மத்தியானத்துக்கு சாம்பார் சாதம், புளிக்குழம்புக்கு ஒரு சாதம், ரசத்துக்கு ஒரு சாதம், தயிருக்கு ஒரு சாதம், அப்படியே நைட்டுக்கு வருவோமே 4 சப்பாத்தி, 3 தோசை அல்லது ஒரு இடியாப்பம். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொல்றது சரிதானே? இதுல காலையில சாப்பிட்ற இட்லி, தோசை, பொங்கல், பூரி, மத்தியானம் 4 தடவை சாப்பிட்ற சோறு, நைட்டுக்கு இட்லியோ அல்லது தோசையோ பொங்கலோ பூரியோ சப்பாத்தியோ, இது எல்லாமே மாவு சத்து தான். இந்த மாவு சத்தை நம்ம 3 வேளையும் அதிகமா சாப்பிட்றதுனாலதான் சர்க்கரையோட அளவு கூடுது. நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், மாவுச்சத்து எது புரதச்சத்து எது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்னு. இதை கொஞ்சம் மாத்துவோம். இப்ப காலையில 4 இட்லி சாப்பிட்றோம், 4 இட்லிக்கு பதிலா 2 இட்லி வைப்போம். நைட்ல கொஞ்சம் பயரை ஊற வைங்க, காலையில அதையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க, அல்லது உங்க இட்லி சட்டியிலே கீழே போட்டு கூட அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப 2 இட்லி, அதோட அந்த பயிறு. அதுக்கடுத்து உங்களுக்கு கீரை பிடிக்கும்னா டெய்லி ஒரு கீரையை காலையில உணவோட வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, உங்க தட்டுல 2 இட்லி இருக்கு, பயிறு இருக்கு, கீரை இருக்கு. பயிர் நிறைஞ்சிருமா? இதை விட என்ன பெரிய உணவு உங்களுக்கு தேவை? இந்த மாதிரி சாப்பிட்றப்ப உங்க உடம்புக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும். புரதச்சத்து தான் மனிதனுக்கு மிக முக்கியம். இந்த மாதிரி சாப்பிட்றப்ப உங்க சர்க்கரையோட அளவு கூடாது. நீங்க ஒரு 4-5 நாள், ஒரு வாரம், 10 நாள் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க சர்க்கரையை செக் பண்ணி பாருங்க, கண்ட்ரோல்ல இருக்கா அல்லது கூடுதான்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. அப்படியே மதியான உணவுக்கு வருவோம். நீங்க ஒரு பிளேட் சோறு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 50% பாதி பிளேட் சோறு எடுத்துக்கோங்க, மிச்சம் 50% காய்கறி சேர்த்துக்கோங்க. அந்த காய்கறியையும் எப்படி சேர்த்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்றேன். இப்ப ஒரு பொரியல், பீன்ஸ், அவரைக்காய், கொத்தவரங்காய், பாகற்காய், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், காளான், தட்டப்பைத்தங்காய், இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க புரதச்சத்து. இதோட சேர்த்து பீட்ரூட்டும் கேரட்டும் சேர்த்துக்கலாம். இது வந்து குறைவான சர்க்கரை சத்து உள்ளது. 1/2 பங்கு சோறு, 3/4 பங்கு நான் சொன்ன இந்த பொரியலை வச்சுக்கோங்க. இப்ப பொரியல் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து கூட்டு ஒன்று செஞ்சுக்கோங்க. கூட்டுல வந்து சவுச்சவ், புடலங்காய், வாழைத்தண்டு, சுரக்காய், கீரை, பீர்க்கங்காய், வாழைப்பூ, கத்தரிக்காய், நூக்கல், இதெல்லாம் கூட்டா செஞ்சுக்கலாம். நான் டாப் 10 காய்கறிகள்னு சொன்னேன், அதை விட அதிகமாவே சொல்லியிருக்கிறேன். இப்ப சோறு ஒரு 50%, 75% ஒரு பொரியல், 25% அளவுக்கு ஒரு கூட்டு. இதை 3ஐயும் ஒன்று சேருங்க, தட்டு ஃபுல்லாயிரும், நிறைவா சாப்பிடலாம். இப்ப முதல் சாதம் சாம்பாருக்கு, அந்த சாம்பார் சாதத்துக்கும் 50% காய்கறி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
அதுக்கடுத்து ரசம் ஊற்றி சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா இதே மாதிரி பாதி ரசம் சாதமும் பாதி காய்கறி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலேயும் பசிச்சா 50% தயிர் சாதமும் 50% இந்த கூட்டு பொரியலும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வயிறும் நிறைஞ்சிரும், மனசும் நிறைஞ்சிரும், சர்க்கரையும் கூடாது. அசைவம் சாப்பிட்றவங்களை பொறுத்தளவு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அது மீன் குழம்பா இருக்கட்டும், கோழி குழம்பா இருக்கட்டும், குழம்பு வச்சு சாப்பிடுங்க. முதல்ல குழம்புல போட்ட மீனையோ அல்லது கோழியோ ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சு உங்களுக்கு திருப்தி வர்ற அளவுக்கு சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே வயிறு பாதி ஃபுல்லாயிரும். அப்புறம் நீங்க சோறை போட்டு குழம்பு ஊத்தி சாப்பிட்டா அதிகமான சோறு உள்ள போகாது, சர்க்கரையோட அளவும் கூடாது. நீங்க கோழியும் மீன் தானே சாப்பிடணும், இப்ப சாப்பிட்ட திருப்தி உங்களுக்கு கிடைச்சிரும்ல. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க. நீங்க நான் வெஜிடேரியனா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோறு சாப்பிட்டா சுகர் ஏறாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஒரு கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, போங்க சார் இன்னைக்கு ரசமும் கருவாடும் வேற ஒண்ணுமே வைக்கல அப்படின்னு போட்டிருந்தாரு. வீட்டுல உள்ளவங்க இந்த வீடியோவை பாருங்க, கொஞ்சம் ஒரு சின்ன மாறுதல் பண்ணுங்க, சர்க்கரை கூடாது. அப்படியே நைட்டு உணவுக்கு வருவோம். நைட்ல சப்பாத்தி, தோசை, இடியாப்பம் இந்த மாதிரி சாப்பிடுவோம். இதுவும் சர்க்கரை சத்து தான். சர்க்கரை இருக்கிறவங்க இந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரை ஆப்பிள் அல்லது ஒரு அரை மாதுளை அல்லது ஒரு பேரிக்காய், ஒரு 5-6 நவாப்பழம் அல்லது ஒரு ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி ஒரு பழம் சாப்பிட்டுருங்க. நீங்க பழம் சாப்பிட்ற திருப்தியும் கிடைச்சிரும். இதை சாப்பிட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு நைட்ல சப்பாத்தி சாப்பிடுங்க. இப்ப சப்பாத்தியோட அளவும் குறையும். அந்த சப்பாத்தியோட ஒரு வேக வச்ச முட்டையில வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுங்க, அல்லது அதோட சேர்த்து ஒரு பயறு குருமா மாதிரி வச்சு சாப்பிடலாம். இப்ப இந்த மாதிரி சாப்பிட்றப்ப உங்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைச்சிரும். நீங்க எதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவ்வளவையும் சாப்பிட்றலாம். டெய்லி ஒரே மாதிரி மெனு இல்லாம நீங்களே ஒரு மெனு எழுதி அதன்படி சமைச்சு சாப்பிடுங்க. வீட்டில் உள்ளவங்களை கஷ்டப்படுத்தாம இந்த மெனு இருக்கட்டும். நம்ம சாப்பிட்ற உணவு ஃபுல்லா கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு சத்து தான் அதிகமாக இருக்கும். அதனால வீட்டில் உள்ளவங்களும் இந்த மாதிரி ஒரு உணவு முறைக்கு மாறிக்கிறங்க. ஏன்னா இந்த உணவு முறைக்கு நீங்க மாறிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு சர்க்கரை வராது. இந்த மாதிரி மாவு சத்தை அதிகமாக சாப்பிட நம்ம உடம்புல இருக்கிற கணையம் அப்படின்ற ஒரு ஃபேக்டரியில இன்சுலின் சுரந்துகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த கணையத்துல இன்சுலின் சுரப்பு குறைஞ்சு போயிடும். அதனாலதான் சர்க்கரை வருது. சர்க்கரை வைத்தியம் எதையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலைங்க, சாப்பிடலாம். ஆனா எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத மட்டும்தான் மருத்துவம் சொல்லுது. இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க, இதே மாதிரி சாப்பிடுவீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தமிழ்நாட்டின் தலை சிறந்த 2வது மருத்துவமனை அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு, அதையும் போய் பாருங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.